Hi students, this is Govindraj from Trupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் +2 இங்கிலீஷ் சென்டம் பேப்பர் பர்சன்டேஜ் தான் பார்க்க போகிறோம். இந்த பேப்பர் பர்சன்டேஷன் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட் எழுதுதான் நம்ம என்ன தான் நல்லா வந்து பார்த்து எல்லா கேட்டகரியுமே படிச்சிருந்தாலும் how to present the paper that is very important. இந்த பேப்பர் ஆல்ரெடி பார்த்துருக்கலாம், இதுக்கு முன்னாடி வந்து அப்லோட் பண்ண மாதிரி இருந்தாலும் ஒன் கிளான்ஸ் வந்து ஒன் மோர் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி நான் வந்து இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 21 மார்க் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா கேட்டகரியுமே நல்லா படிச்சிருப்போம். ஆனால் அதை எப்படி எழுதுறதுன்னு தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து ஸ்கோர் பண்ணணும். அதுக்கு நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தா பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஒரு கேட்டுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க தொடர்ந்து. ஸோ இந்த கேட்டு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணால் நீங்கள் 20 out of 20 எடுக்கணும். ஒரு புக் பேக்கில் இருக்க 1 மார்க் நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். புக் பேக் 1 மார்க்கும் அதே மாதிரி நம்ம சேனலில் போட்டிருக்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாம்பிள் கொஸ்டின் பேப்பர், நெக்ஸ்ட் பிடிஏ கொஸ்டின் பேப்பர்லாம் கோ த்ரூ பண்ணி 20 out of 20 எடுத்துடலாம் கட்டாயம். இது ஆப்ஷனோட எழுதுங்க. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கொஸ்டின் பார்ட் 2 செக்ஷன், அதே மாதிரி வி ரெஃபர்ஸ் டு அந்த சோல்ஜர்ஸ் அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணுங்கள். முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி எழுதுங்க. அதுக்காக தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கம்பேரிசன் பண்ணும் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் லைக்ஸ் வந்து சிமிலி போன அந்த கான்செப்ட்டில் எழுதியிருக்காங்க. அடுத்து 23rd பாருங்கள், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து பர்சானிஃபிகேஷன் அலிட்ரேஷன். ஆக்சுவலாக இந்த இதில் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 4 8 மார்க்கில் ஈஸியாக 4 மார்க் எடுத்துல பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் ஈஸியாக 4 மார்க் எடுத்தலாம். அதில் ரைமிங் வேர்ட், ரைம் ஸ்கீம், அலிட்ரேஷன் கான்செப்ட் கம்பேர் பண்ணக்கூடியதே வந்துடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செக்ஷன் 2 வந்து இப்போ 27 வந்து கிராமர் கேட்டகரியில் சேஞ்ச் அண்ட் இன்டைரக்டில் பார்த்தீங்கன்னா ராஜு செட் ஐ வாஸ் பிளேயிங் டென்னிஸ் த ஹோல் மார்னிங். அப்போ ராஜு செட் தட் he had been playing tennis the whole morning. அதுக்கப்புறம் வந்து ஐ வாஸ் நாட் இன்வைட்டட் டு த பார்ட்டி. அப்போ நோபடி இன்வைட்டட் மீ டு த பார்ட்டி. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பப்ளிக் கொஸ்டின் ஒன் ஆஃப் த பப்ளிக் கொஸ்டின் கிடைக்க ஆன்சர். அன்லெஸ் யூ டூ த எக்ஸசைஸ் ரெகுலர்லி யூ வில் நாட் ரெக்கவர். அப்போ வந்து பார்த்தா காம்பல்சன் பற்றி டூ த எக்ஸசைஸ் ரெகுலர்லி யூ ஷுட் டூ த எக்ஸசைஸ் ரெகுலர்லி ஆர் எல்ஸ் யூ வில் நாட் ரெக்கவர். இது இந்த கொஸ்டின் 2 விதமாக ஆன்சர் எழுதலாம். எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா யூ ஷுட் டூ த எக்ஸசைஸ் ரெகுலர்லி அண்ட் யூ வில் ரெக்கவர். பார்த்தீங்க யூ வில் ரெக்கவர். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா டூ திஸ் எக்ஸ் ரெகுலர்லி ஆர் எல்ஸ் கம்பேர் ஆர் எல்ஸ் அதர்வைஸ் கம்பேர் பண்ணக்கூடியது தான் இந்த கான்செப்ட். அடுத்து வந்து பார்த்தா ரீரைட் யூசிங் வென். அப்போ ரொம்ப சிம்பிள். we went home when the work was over. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா when we went home the work was அந்த கம்பேரிசன் பண்ணி இருக்குது. நெக்ஸ்ட் ERC பாருங்கள், ரெஃபரன்ஸ் கான்டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் கமெண்ட் 4 ஸ்டெப்பில் நீங்கள் டேரெக்டாக வந்து இப்போ ரெஃபரன்ஸ் பண்ணி தீஸ் லைன்ஸ் ஆர் சிங்கிள் லைன் கூட திஸ் லைன்ஸ் இஸ் டேக்கன் ஃப்ரம் த. அப்போ அதே வந்து மோர் தென் ஒரு லைன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயட் எழுதிட்டு எக்ஸ்பிளனேஷன். பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்கள் சார் நான் எங்கள் ஸ்கூலில் போயட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் அப்படியே எழுதிக்கலாம். போயம் எழுதினா ஒரு மார்க், போயட் எழுதினா ஒரு மார்க், டேரெக்டாக வந்து எக்ஸ்பிளனேஷன் எழுத ஒரு மார்க் அப்படி எழுதிக்கலாம். ஆனால் இந்த ஸ்டூடெண்ட் நீட்டாக ப்ரெசென்ட் இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த மெத்தட் எழுதுங்க. ஸோ ரெஃபரன்ஸ் கம்பேர் பண்ணி கான்டெஸ்ட் எழுதி எக்ஸ்பிளனேஷன் கமெண்ட்டோட இந்த ஸ்டூடெண்ட் எழுதியிருக்காங்க 2 ERC. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் வந்து சைட் ஹெட்டிங் ரொம்ப சிம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டு WH அதுக்கப்புறம் வேறு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எழுதி அது வந்து டேரக்ட் ஆன்சர் இல்லை இப்படி எழுதணும்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் பர்சன்ட் நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ சைட் ஹெட்டிங் போட சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த ப்ராவர்பில் இருக்கக்கூடியது 3மே டேரக்டாக இந்த ஆப்ஷனோட எழுதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய 3 கேட்டகரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை சார்ட் ஆர் பார் சார்ட் கொடுத்து கேட்கக்கூடிய கொஸ்டின் அதுக்கும் சைட் ஹெட்டிங் கூட நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் பேர் ரொம்ப முக்கியம் பார்ப்போம். சினாப்சிஸ் அப்படின்றது குறிப்பு சட்டம்னு சொல்லுவோம். அந்த குறிப்பு சட்டம் சினாப்சிஸ் போட்டு என்னென்ன ஹெட்டிங்கில் எழுத போகிறோமோ ஸோ அந்த ஹெட்டிங்கில் முதல்ல மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான தீம் எழுதுகிறோம். இன்ட்ரோடக்ஷன் மேபி அந்த பர்டிகுலர் லெசன் நம்ம கேரக்டர் எழுதி இன்ட்ரோடக்ஷன் எழுதி அந்த நைஸ் கப் ஆஃப் டீ ரொம்ப ரொம்ப முக்கியமான பேராகிராஃப் உங்களுக்கு எதிர் ப்ரோஸில் அந்த பேராகிராஃப் எழுதியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒவ்வொரு கேட்டகரி இதே மாதிரி சைட் ஹெட்டிங் கூட நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் இதே மாதிரி மெத்தட் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஃபுல் மார்க் ஈஸியாக எடுக்கலாம். தட் மீன்ஸ் வந்து 5 out of 5 கன்க்ளூஷன் எழுதிட்டு மாரல் மறக்காமல் எழுதுங்க. நீங்கள் எந்த கைட்னாலும் படிச்சுக்கலாம். நிறைய பேர் நான் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா நான் இந்த கைடு ஃபாலோ பண்ணுறது எந்த கைட்னாலும் ஆனால் கான்செப்ட் சரியாக இருந்த போது ஈஸியாக ஃபுல் மார்க் எடுத்துக்கலாம். அடுத்து போயம் பேராகிராஃப் பாருங்கள். போயட் சினாப்சிஸ் எழுதிட்டு அதுக்குள்ள ஒவ்வொரு ஹெட்டிங்காக வந்து நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் போயட்டிக் லைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். போயட்டிக் லைன் ரொம்ப சிம்பிள். நீங்கள் படித்த போயம்ல ஏதாவது 1 or 2 லைன்ஸ் எழுதி த போயட் செட் டு அஸ், த போயட் கோட்டட் அஸ், அல்லது பார்த்தீங்கன்னா த போயட் எக்ஸ்பிரஸஸ், த போயட் டெல்ஸ் அஸ்ன்னு போட்டு எழுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சைட் ஹெட்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், 4th ஸ்டேஜ், 5th ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப். 6 7 ஸ்டேஜஸ் அந்த 7 ஸ்டேஜ். இந்த கொஸ்டின் கேட்டால் விட்டுறாதீங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கன்க்ளூஷன் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அடுத்த கான்செப்ட் வந்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நான் டீடைல் பாரு டைட்டில் ஆத்தரில் 1 மார்க் அந்த ஸ்னாப்சிஸ் போட்டுட்டு கேரக்டர் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் சைட் ஹெட்டிங் ஒவ்வொரு சைட் ஹெட்டிங்காக போட்டுட்டு அதில் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அந்த பாயிண்ட்ஸை நீட்டாக எழுதினீங்கன்னா இதுலேயும் 5 out of 5 எடுத்தால் கன்க்ளூஷன் கொடுத்துட்டு மறக்காமல் அது போயம் பேராகிராஃப் இருந்தாலும் சரி நான் டீடைல் பேராகிராஃப் இருந்தாலும் சரி லெசன் மறக்காமல் நான் டீடைல் இதில் வந்து பார்த்து மாரல் எழுதுங்க. சம்மரி ரைட்டிங் ரஃப் காப்பி
காப்பி ரப் ட்ராப் அந்த ஹெட்டிங் நல்லா கவனி டைட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள். டைட்டில் போட்டு எழுதுகிறோம். ஃபேர் காப்பி எழுதி டைட்டில் மறக்காமல் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி விட்டுட்டு கால்குலேஷன் வந்து இது பார்த்தீங்கன்னா மாறல் முடிஞ்சால் போடுங்க. கால்குலேஷன் எழுதிக்கலாம். லெட்டர் ரைட்டிங் பாருங்கள் நீட்டாக எழுதியிருக்காங்க. டே டு டே போட்டு ஃப்ரம் டூ போட்டு ரெஸ்பெக்டட் அப்படின்னு கண்டென்ட் எழுதிட்டு என்ன சொல்லுவோம் அதுக்கான கண்டென்ட் மென்ஷன் பண்ணி அட்ரஸ் அந்த எழுதுகிறோம். நெக்ஸ்ட் எரர் ஸ்பாட் வந்து நாட் ஒன்லி வந்து பட் ஆல்சோ பண்ணணும். கொஸ்டின் எழுதியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொஸ்டின் தோவும் பட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆன் வந்து ஏற்கான கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேன் வந்து 2 அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மை காசினா இந்த ஸ்டூடெண்ட் ரெண்டுமே அட்டன் பண்ணியிருக்காங்க. சும்மா தெரிஞ்சுன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணால் போதும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் அது இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் இந்த ஸ்டூடெண்ட் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சைட் ஹெட்டிங் நான் இது 10th சொல்லுவோம் சைட் ஹெட்டிங் போட்டு எழுதுன்னு அதுதான் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டின் சைட் ஹெட்டிங் பண்ணி ஏன்னா நமக்கு 3 ஹவர்ஸில் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணியிருந்தேன். கட்டாயம் உங்களுக்கு இந்த பேப்பர் பர்சன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் திருப்பி சொல்கிறேன் இதே பேப்பர் பர்சன் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கலாம். இருந்தாலும் ஒன் மோர் டைம்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் அதை படிச்சதை ப்ரெசென்ட் பண்ணணும். ப்ரெசன்டேஷன் மஸ்ட். அதுக்காகவே நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் பேப்பர் ப்ரெசன்டேஷன் மெத்தட் சொல்லியிருக்கோம். ஸோ அதே தான் +1 +2க்கும் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். எல்லா ரோமன் எழுதிருக்கீங்கன்னு செக் பண்ணிங்க. கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடுங்க. கொஸ்டின் நம்பர் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து இருக்கிற 3 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தை எழுதிட்டு சும்மா உட்காந்துருப்பீங்க. அந்த சமயத்தில் நீங்கள் கரெக்டாக எழுதியிருக்க ஆன்சர் சரியாக எழுதிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கட்டாயம் செக் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கணும். உங்கள் மூலியமாக அவங்களும் படிக்கட்டும். நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருக்கீங்க. பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரோட அப்லோட் பண்ணிக்கிறதே நீங்கள் படிச்சிங்களாவே போதும். ஏன்னா பார்த்தா பிடிஎஃப் நிறைய பேஜஸ்க்கு ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி விட்டு நீங்கள் இது பண்ண போகலாம். பிடிஎஃப் இருக்கிற கொஸ்டினுக்கு அதுக்கான கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணி விட்டுருக்கேன். அது தேவை அந்த கொஸ்டின் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காமன் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர்ஸோட உங்களுக்காகவே வந்து டைப் பண்ணி ரொம்ப எல்லா கேட்டகரி ஆன்சரும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தி நோக்கத்துக்காக மட்டும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ கட்டாயம் நம்ம சேனலில் போட்டிருக்க கொஸ்டின் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்களா போதும் வந்து நல்ல மார்க் வந்து இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks in the public exam. All the best. Okay, thank you. Bye.